Hello everyone, welcome to our channel 3 Arrows. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தான் இது பெருசாக இழந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பக்கெட் லிஸ்ட். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் பக்கெட் லிஸ்ட்? பக்கெட் லிஸ்ட்னால் என்ன? ஒன்றும் இல்லை, இப்போ நானோ நீங்களோ மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே ஏதோ ஒரு ஆசைகள்னு இருக்கும். அந்த மாதிரி ஆசைகளெல்லாம் தொகுத்து எழுதுறத தான் நம்ம பக்கெட் லிஸ்ட்னு சொல்லுவோம். இது எழுதுறதுனால எனக்கு என்னடா ஆக போகுதுன்னு நீங்கள் கேட்கலாம். அந்த மாதிரிலாம் ஆனால் கிடையாது. இது எழுதுறதுனால ஒரு பெரிய இம்பேக்டை உங்கள் லைஃப்பில் இது கிரியேட் பண்ணும் கண்டிப்பாக. செகண்ட், ஒய் எவரிஒன் ஷுட் ஹேவ் பக்கெட் லிஸ்ட்? எதுக்காக எல்லாருக்கும் பக்கெட் லிஸ்ட் வேணும்? ஏன்னா அது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை தரும், உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். இந்த ஆசையெல்லாம் நம்ம செஞ்சு முடிச்சிடணுங்கிற ஒரு மோட்டிவேஷன் வரும். சும்மா அந்த மல்லிகை ஜாமான் எழுதுற மாதிரி எழுதிட்டு குப்பையில தூக்கி போட்டு போயிடக்கூடாது. அதுக்காக உங்களோட 100% எஃபர்ட்டையும் கொடுக்க நீங்க தயாரா இருக்கணும். நீங்க தயாரா இருந்தீங்கன்னா அந்த விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்க தயாரா இருக்கும். அதே மாதிரி நாங்கள் உங்களுக்கு ஒரு 10 பக்கெட் லிஸ்ட் சஜஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் வேணா உங்களோட பக்கெட் லிஸ்ட்டை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நாங்களும் அதை பார்ப்போம் உங்களோட ஆசையெல்லாம் எந்த மாதிரி இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கை டைவிங். ஸ்கை டைவிங்னா இந்த ஃப்ளைட்டில் போகும்போதே மேலேருந்து இந்த குதிப்பாங்களே, பேராஷூட்லாம் எடுத்துக்கிட்டு மேலேருந்தே குதிச்சு அங்கேருந்து ஏரில் வரதை அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இதை ரொம்ப சேஃப்டியாக பண்ணுங்க. இந்த பசங்கள்லாம் இருப்பாங்க, இவங்களெல்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா சும்மா வாடாமப்பில் தள்ளி விட்டு பார்ப்போன்ட்டு ஏதாவது தள்ளி விட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் சேஃப்டியாக நிறைய ப்ரிகாஷன்ஸோட இதை பண்ணுங்க. அடுத்து இந்த லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்கிறது ஸ்கூபா டைவிங். ஸ்கூபா டைவிங்னா என்னன்னா, கடலுக்கு அடியில போயிட்டு ஷூட் எல்லாம் மாட்டிக்கிட்டு ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் எடுத்துக்கிட்டு உள்ள போயிட்டு கடல் உள்ள என்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்றதுதான் ஸ்கூபா டைவிங். அடுத்து இந்த லிஸ்ட்ல மூணாவதா இருக்கிறது ஒயிட் வாட்டர் ராஃப்டிங். ஒயிட் வாட்டர் ராஃப்டிங்னா ஒன்றும் இல்லை, இந்த வேகமா போற தண்ணி, இந்த ஆத்து தண்ணி, இந்த அருவியிலேருந்து கீழே விழுவுற தண்ணியில ஒரு டீமாக ஒரு பசங்களாக ஒரு 4-5 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு மிதக்கிற படகு மேலே படகோ இல்லை போட்டோ இதில் உட்காந்து போகிறது. டேஞ்சரஸான கொகை உள்ளலாம் பூந்து போகும். இதை ஒயிட் வாட்டர் ராஃப்டிங்னு சொல்லுவோம். அடுத்து இந்த லிஸ்ட்ல நாலாவதாக இருக்கிறது பங்கி ஜம்பிங். நீங்கள் கூட நிறைய படத்தில் பார்த்துருக்கலாம். இந்த குஷி படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. விஜய் ஒரு பெரிய மலையிலேருந்து காலில் கயிறை கட்டிக்கிட்டு கீழே குதிப்பார். அதுதான் பங்கி ஜம்பிங். அடுத்து இந்த லிஸ்ட்ல அஞ்சாவதாக இருக்கிறது பிளட் டொனேஷன். இது அவங்களோட இண்டிவிஜுவலை பொறுத்தது. எங்களுக்கு பிளட்டை டொனேட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. அடுத்து இந்த லிஸ்ட்ல ஆறாவதாக இருக்கிறது எல்லாருக்குமே பிடிக்கும். யாராக இருந்தாலும் இது இந்த ஆசை இல்லாமல் இருக்குன்னே கிடையாது. நிறைய பேருக்கு இந்த ஆசை இருக்கும். கோ ஃபார் அன் IPL மேட்ச், தலைவன் விளாட்றத பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். RCB மேட்ச் போய் எனக்கு பார்க்கணுன்னு ஆசை. நிறைய பேர் ட்ரோல் பண்ணலாம், ஆனால் அதெல்லாம் பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. RCB மேட்ச் நடக்கிறத நான் போயிட்டு பார்க்கணுங்கிற ஆசை எனக்கு ரொம்ப வருஷமாகவே இருக்குது. அடுத்து இந்த லிஸ்ட்டில் ஏழாவதாக உள்ளது பிளான்ட் ட்ரீஸ். நம்ம இருக்கும்போது தான் யாருக்கும் நல்லது செய்ய மாட்டேங்கிறோம். நம்மளால முடிஞ்சது ஏதோ ஒரு மரமோ 2 மரமோ நடுறது, அவ்வளோதான் நம்மளால முடியும். மனுஷங்களுக்கு தான் நல்லது செய்யலை, இந்த பூமிக்குனாச்சும் நல்லது செய்யலாம்ங்கிற ஒரு பார்வையில தான் இதை 7ஆவதா இந்த லிஸ்ட்ல வச்சிருக்கோம். அடுத்து இந்த லிஸ்ட்ல 8ஆவதா வச்சிருக்கிறது ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் காரை வாங்கி ஓட்டி பார்க்கணும். யாரை கேட்டாலும் இது என்னமோ ஓடாது, மிதக்கும், இது கார் இல்லை கப்பல்ங்கிறாங்க. அப்படி இந்த கார்ல என்னதான் இருக்குங்கிறத வாங்கி பார்க்கணும். அதனால இதை இந்த லிஸ்ட்ல 8ஆவதா வச்சிருக்கோம் நாங்கள். அடுத்து இந்த லிஸ்ட்ல 9ஆவதா இருக்கிறது இந்த கிரேட் வால் ஆஃப் சைனாவை போய் விசிட் பண்ணி பார்க்கணுங்கிறது தான் இந்த லிஸ்ட்ல 9ஆவதா இருக்கு. இந்த போதி தர்மன் படம்லாம் பார்த்து வந்த ஒரு ஆசைன்னு கூட சொல்லலாம். இங்க நிறைய கோயில்லாம் பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறம் அங்க உள்ள ஆர்கிடெக்சரு கல்ச்சர்லாம் சூப்பரா இருக்கும்ட்டு நிறைய பேர் சொல்லிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால சாவரத்துக்குள்ள இந்த மாதிரி சைனாலாம் போய் விசிட் பண்ணி பார்த்துடணுங்கிறது எங்களுக்கு ஒரு ஆசை. ஃபைனலா இந்த வீடியோவோட கன்க்ளூஷன் என்னன்னா, லீவ் எ லீகசி. உங்களுக்குன்னு ஒரு சகாப்தம் விட்டுட்டு போகணும். இந்த உலகத்துல உங்களுக்கு பின்னாடி உள்ளவங்களுக்கு நீங்க யாருன்னு தெரியணும். அந்த அளவுக்கு நீங்க ஏதாவது பெருசா சாதிச்சிருக்கணும், இல்லைன்னா வாழ்ந்து காட்டியிருக்கணும். மார்க் சக்கர்பர்க் உங்களுக்கு தெரியும், கோஃபவுண்டர் ஆஃப் மெட்டா, ஃபேஸ்புக் இதெல்லாம். இவர் ஒரு கோட் ஒன்று சொல்லியிருப்பாரு, ஐ எம் ஹர்ட் டு பில்ட் சம்திங் ஃபார் த லாங் டேர்ம், எனிதிங் எல்ஸ் இஸ் ஏ டிஸ்ட்ராக்ஷன். Thank you.